பாவத்திற்கு ஃபீஸ் கிடையாது, ஆனால் பாவத்திற்கு சேலரி இருக்கிறது. இதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் புரிந்து கொள்ள வேண்டியது, பாவத்திற்கு ஃபீஸ் கிடையாது, பாவத்திற்கு சேலரி அதாவது சம்பளம் உண்டு என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரசங்கம் முக்கியமானது, தலை சிறந்த ஒரு பிரசங்கம், நம்முடைய மனமாற்றத்திற்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பிரசங்கம். கடைசி வரை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட காணப்படுவாராக. பாவத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்பமாக இருக்கும். பாவம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே எப்படி அதை இன்பமாக நினைத்து அதை ஒரு தேனை போல சாப்பிடுவதை போல பாவத்தை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். பாவம் ஆரம்பத்தில் இன்பத்தை தருவது போல தோன்றும், பின்னாடி அது எப்படி இருக்கும்? பாவத்தினுடைய காரியங்களை செயல்படுத்துகிறவனுக்கு தெரியும் அதனுடைய முடிவு சரியாக இருக்காது. சாத்தான் பாவத்தை ஆழமாக காட்டுகிறான். அருமையானவர்களே, ஆழமாக அவன் காமிக்கிறதை காட்டிலும் அவன் அழகாக காமிக்கிறான். பாவத்தை அவன் அழகாக காமிப்பான். ஆதாம் ஏவாளுக்கு அப்படி தான் காமிச்சான், சிம்சோனுக்கு அப்படி தான் காமிச்சான், தாவீதுக்கும் கூட அப்படி தான் காமித்தான். பாவத்தை அழகாக காமிக்கிறவன் பிசாசு, சத்துரு. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு உணர்த்துவித்து கொண்டே இருப்பார். பாவத்தை உணர்த்து வைக்கிறது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ வாசிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் 6 அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். சில நிமிட இன்பத்திற்காக பல வருட அமைதியை மனிதன் இழக்கிறான். ஒரு சில இன்பத்திற்காக பல வருட நன்மையை அவன் இழந்து போகிறான். அருமையானவர்களே, இன்பம் எவ்வளோ நேரங்க? சில நிமிடம். படத்துக்கு போனாலும் சரி, அல்லது உபச்சாரம் பண்ணி அவன் இன்பத்தை காணலாம் என்று அவன் போனாலும் சரி, கொஞ்ச நேரம்தான் அதனுடைய இன்பம். ஆனால் தேவன் தருகிற இன்பம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பல வருட அமைதியை இழந்து போகிறவன் யாரு அப்படின்னா, சில நிமிடத்தில் பாவம் செய்து இன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று தன்னை பாவத்திற்கு விற்று போட்டவன். நல்ல கவனிங்க, பாவத்துக்கு அவன் ஃபீஸ் கட்டலை, ஆனால் அதுக்கு சம்பளம் வந்துருச்சு. சம்பளம் என்ன? மரணம். ஆதாமுக்கு மரணம் ஏற்பட்டது. இந்த மரணமானது ஒவ்வொரு மனிதனையும் அழித்துவிடும், தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். அருமையானவர்களே, பாவம் செய்யாமல் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாவம் செய்ய முடியுமா? முடியாதா? பாவம் செய்ய முடியும். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய நீதிமான்களுக்கு, அவரால் நம்பப்படுகிறவர்களுக்கு பாவம் இருக்கும் முன்னாடி. ஆனால் பாவத்தை தொடமாட்டோம், இச்சிக்க மாட்டோம், அதை விரும்ப மாட்டோம், அதை கையாட மாட்டோம், அதை நாம் நம்பவே மாட்டோம். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற மனிதர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாவத்தை ஒருபோதும் நாம் இச்சிக்க மாட்டோம். பாவம் வாசப்படியில் படுத்திருக்க கூடாது. பாவம் வாசப்படியில் படுத்திருந்தா என்ன அங்கே தங்கும்? என்ன வரும்? பாவம் வீட்டின் வாசப்படியிலே படுத்திருக்கும் போது வீடு தரித்திரமாகும், வீடு இடிந்து போகும், வீடு சொல்ல போனோம்னா ஒற்றையை பிடித்து கிடக்கும், வீடு சுத்தமாக இருக்காது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்குவதாக என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எங்கே போனது? இன்னைக்கு அநேகருடைய வீடு பாழடைந்த வீடு, அல்லது இருளடைந்த வீடு, அல்லது நாம் பார்க்கும் பொழுது பாவம் நிறைந்த வீடு, கர்த்தர் இல்லாத வீடு, தேவன் வாசம் பண்ணாத வீடு.
வாசம் பண்ணணுமா இல்லையா? வீடுனா தேவன் வந்து வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்க வேண்டும். அநேகருடைய வீட்டில் தேவன் வாசம் பண்ணலை, அதனால பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கு. பாவம் படுத்து கிடக்குமா? பாவம் படுத்து கிடக்கும். பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவம் நம்மளை தேவனிடத்திலிருந்து முற்றிலுமாக பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இருதயத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து விடுதலையாகிய மனுஷி தான், மீண்டும் மீண்டுமாக பாவம் என்னை ஆக்கிரமித்து விடக்கூடாது, பாவம் என்னை தொட்டு விடக்கூடாது, அது நான் அருவருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தை அருவருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறவன் தான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனை காண முடியும். பாவம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளக்கூடாது, பாவம் ஒரு மனுஷனை அமுக்கக்கூடாது. அப்ப பாவம் எது எது பாவம் சொல்லுங்க? பாவம்லாம் எது எது பாவம்? உங்களுக்கு தெரிந்த பாவங்கள்லாம் கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொலை பாவம், திருட்டு பாவம், விபச்சாரம் பாவம், விக்கிரகாராதனை பாவம், கோபம் என்பது ஒரு பாவம்தான், முறுமுறுப்பு என்பது ஒரு பாவம், கசப்பு என்பது ஒரு பாவம், வெறுப்பு என்பது ஒரு பாவம். இதெல்லாம் பாவங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அந்த லைன் அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் சொல்லும்போது தான் தெரியும், இவைகள் எல்லாம் பாவங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதது. இப்படிப்பட்டவர்கள் பாவத்தின் சம்பளமாகிய மரணமாகிய தண்டனை என்று இருக்கிறது அல்லவா, அந்த தண்டனையிலே போய் பங்கடைவார்கள். அவர்களுக்கு நித்திய காலமெல்லாம் ஒரு வாதையுள்ள இடமாகிய அக்கினியும் கந்தகமும் எரியும் இருளிலே, நெருப்பிலே அவர்கள் பங்கடைவார்கள். நெருப்பு, அந்த நெருப்பு ஆனது அவர்களை கொண்டு போய் இன்னுமாக நரகத்தின் அடியாளத்திலே போட்டு சாகடிக்கிறது. செத்து போயிட மாட்டாங்க நரகத்தில். அது வேதனையுள்ள இடம். அவங்களுடைய ஆத்மா எரிந்துகிட்டே இருக்கும், ஆவி எரிந்துகிட்டே இருக்கும். அருமையானவர்களே, சரீரம் இந்த பூமியிலேயே மரித்து விடக்கூடியது. நீங்க ஆவியிலும் ஆத்மாவிலும் பலனுள்ளவர்களாய் காணப்படுங்க. வாசிக்க கேட்போமா அந்த வசனத்தை? கலாத்தியர் புத்தகத்தில் இருக்கிறது, வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சாத்தான் பாவத்தை அழகாக காமிக்கிறான். இத்தனை லிஸ்ட், மொத்தம் 17 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பாவங்கள், இன்னும் அதிகமான பாவங்களும் வேதத்தில் இருக்கிறது. இந்த பாவத்தை எல்லாம் செய்கிறவர்கள் எங்கே போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது? பாவத்தின் சம்பளமானது மரணம். மரணம் எங்கே உண்டாகிறது? நித்திய மரணம். அதாவது எட்டர்னல் லைஃப் என்பது நித்திய ஜீவன். உண்மையா கர்த்தருக்கு பிடிச்ச விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்கள், ஆவியின் கனி உடையவர்கள் பரலோக வாழ்க்கையிலே இன்பமாயிருப்பார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் பாவத்தை அழகாக காமித்து அவர்களை அவனிடத்திலே கூட்டி சேர்க்கிறான். அவன் வாழக்கூடிய நரகத்திலே அவன் கூட்டி சேர்க்கிறான். ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்கும்? வேதனையும் வெறுப்புமாக இருக்கும். நாம் இந்த பூமியிலே வாழுகிறோம், வாழும்போது கர்த்தருக்காக வாழுகிறோம், தேவனுக்காக ஒரு சில காரியங்களை சகித்து வாழுகிறோம், பொறுமையோடு வாழுகிறோம், கர்த்தர் தந்திருக்கிற ஞானத்தோடு புத்தியோடு தேவ சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அமைதியுள்ள ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவம் ஒரு மனுஷனை தொடும் பொழுது, அவனுக்குள்ளாக அந்த பாவம் உள்ளே செல்லும் பொழுது அவன் நித்திய தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிறான், நரகத்தின் ஆக்கினைக்கு நேராக தயார்படுத்திக் கொள்ளுகிறான். அதனாலே கர்த்தர் அவனிடத்தில் இல்லாமல் போகிறார், கர்த்தரும் அவனை விட்டு விலகி போகிறார். காரணம், பாவம் இருக்கிற இடத்துல
கர்த்தர் என்ன பண்ண வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் பாவத்தில் இருக்கிற மனிதர்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷையும் ஆண்டவர் ரட்சித்து அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கும் போது உள்ளே வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இடம் கொடுத்துட்டீங்களா? ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறீங்களா? நல்லா ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு சிலருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே தேவன் இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்களுடைய தேவன் வயிறாக இருக்கிறது. சாப்பாடு எங்கே கிடைக்கும், தண்ணி எங்கே கிடைக்கும், அல்லது எந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் தேவனை மறந்து உலகத்துக்கு ஒரு சில விஷயங்களிலே தங்களை தாங்களே அர்ப்பணித்து விட்டதினால் கர்த்தர் அவர்களிடமிருந்து விலகி இருக்கிறார். இன்னைக்கு யாருக்கு நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? உலகத்துக்கா, தேவனுக்கா? உலகம் என்பது பிசாசு, தேவன் என்பது நம்மளை உருவாக்கின கர்த்தர், நம்மளை படைத்து சிருஷ்டித்து அவருடைய மார்பிலே அரவணைத்து செல்லுகிற கர்த்தர். அவருக்கு உத்தமமாய் இருப்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னத தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் தருகிற இன்பத்தை சுவைத்து பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவ்விடத்திலே கனிகள் உண்டு. அந்த கனியை சாப்பிடும் பொழுது நாம் பரலோகம் செல்லுவோம். அல்லேலூயா. நித்திய மனமகிழ்ச்சி தலைமேல் தங்கும். அந்த தலைமேல் தங்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி அவர் கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 14:12 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 14 அதனுடைய 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். செம்மையாய் தோன்றும், அதனுடைய முடிவு எங்க போய் முடியும்? மரண வழி. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று, எனக்குள்ளே வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடிவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் கண்டிப்பா மரண வழியில் செல்ல முடியாது. இப்பொழுது இந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மரண வழிகள். வழி செம்மையாய் தோன்றுகிற வழி, பாவமான வழியிலே போகிறார்கள். அவர்களுக்கு செம்மையாய் தோணுதான். யாரு? பாவம் செய்கிறவர்களுக்கு. இன்னைக்கு பாருங்க, விஜய் என்ன பண்ணா ஒரு மனைவி விட்டு இன்னொரு மனைவியை சேர்க்கலாம் அல்லது அபகரிக்கலான்னு போனாலும் கூட இன்னைக்கு அநேக பேர் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. நல்ல கவனிங்க. தள்ளு வண்டி தள்ளுகிறவன் அவனுக்கு 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி. தள்ளு வண்டி தள்ளுகிறவனுக்கு அது பாவமே இல்லைன்னு என்ன பண்ண சொல்லிக்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கிறான். எது? 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறது ஆசீர்வாதமா? கர்த்தர் அதான் சொன்னாரா? ஒரே மனைவியுடன் கூடி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு தவறான பேச்சுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சிந்தனைகள், இவைகளிலே திருமணமாகாதவர்களும் திருமணமானவர்களும் மோசம் போய் மரண வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். கேடான வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். கேடான சிந்தனை உள்ளவர்களாகி மரண வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் வாசித்தோம் அல்லவா? அதாவது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ எப்படிப்பட்டதா இருக்கும்? மரண வழிகளா இருக்கு. அருமையானவர்களே, நீ செய்யறதெல்லாம் செய்ய, முடிவிலே என்ன பண்ணா ஆண்டவர் தக்க பலனை தருவார். பிரசங்கி வயசான காலத்தில் எழுதுகிறார். சாலமோன் வயசான காலத்தில், அருமையானவர்களே, நீ எல்லாம் செஞ்சுட்டு வா, அதற்கு முடிவு கர்த்தரிடத்தில் இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்கிற அனுபவியே, ஆனால் முடிவு இருக்கு. ஒழுங்கா யோசித்து செய். உன் வாலிப பிரயாசத்தில் கர்த்தரை தேடு. ஆமேன். வாலிபத்திலே கற்பை இழந்து விட்டார்கள். அவர்கள் எப்பொழுது தேவனிடத்திலே வருவார்கள்? வாலிபத்திலே பாவத்தின் சிற்சையினாலே அகப்பட்டு ஆவியிலே செத்து போய்விட்டார்கள், ஆத்மாவிலே செத்து போய்விட்டார்கள், சரீரத்திலும் செத்து போன நிலைமையிலே காணப்படுகிறார்கள். இவர்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவி வர வேண்டும் என்றால் மீண்டுமாக தேவன் தம்முடைய ஜீவனை ஊத வேண்டும். புது மனுஷனாய் மாறுவதற்கு மரண வழிகளை விட்டு தேவனுடைய வழியிலே வர வேண்டும். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே வழி, நானே சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். நம்முடைய ஜீவன் எங்க இருக்கும்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றவர்கள் தான் மரண வழியிலிருந்து பிழைக்க முடியும், வாழ முடியும், ஆண்டவரை சுவைத்து பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திற்கு என்ன கிடையாது? ஃபீஸ் கிடையாது. நல்ல கவனிங்க. ஃபீஸ் என்று சொல்லும் பொழுது ஃபீஸ் அதாவது கட்டணமும் கிடையாது, பாவத்தில் இருக்கவனுக்கு சமாதானமும் கிடையாது. பாவத்தில் இருக்கவனுக்கு என்ன கிடையாது? ஃபீஸ், சமாதானம். பீஸ், சமாதானம் கிடையாது. சமாதானமே இல்லாமல் எப்படி அவனால் வாழ முடியும்? இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பதிவுதான் இந்த பிரசங்கம். பாவத்திற்கு ஃபீஸ் கிடையாது, ஆனால் சம்பளம் உண்டு. அதனுடைய முடிவு மரண வழி. மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், மரணத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொய் சொன்னவன் பயத்திலே வாழ்கிறான். இன்னைக்கு பொய் சொல்லி பயத்திலே வாழ்கிறவர்கள் அநேக பேர். திருடனவன் பிடிபடும் பொழுது அவனுக்குள்ள என்ன ஏற்படுகிறது? மரணத்தினுடைய தன்மை ஏற்படுகிறது. அவன் அஞ்சுகிறான். ஐயையோ, நான் திருடினது எல்லோருக்கும் முன்பாக தெரிந்து விட்டதே என்று அவன் அஞ்சுகிறான். அந்த பயப்படுதல் கர்த்தருக்கு நேராக இருந்துச்சுன்னா அவன் திருட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு விதமான பயம் இருக்கு. திருடவன் பிடிப்பட்டானா நான் திருடிட்டேனே என்கிற ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆனால் அவன் மனம் மாறணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டானா அவனுக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10. அப்ப கர்த்தர் உள்ள இருக்கும் போதுதான் பயம் நீங்கும். ஏன்னா அவன் திருட முடியாது, பொய் சொல்ல முடியாது. விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ மனசாட்சியாலே வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில காலகட்டத்தில் இன்பத்தை போல இருக்கும். ஆனால் அவர்கள் ஐயோ, நான் குற்றம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, குற்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது, நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக மாட்டேனா என்று ஏங்கி தவித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த சரீரத்தில் பாவம் செய்கிற அந்த பழக்க வழக்கம் உண்டானதுனால மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் குடிக்கிறவன் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் குடிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு தடவை குடிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அது இல்லாமலே இருக்க முடியாது. அதிகாலையில் எந்திரிச்ச விட்டியுமே அவன் ஆல்கஹால் உள்ள அந்த சரக்கை என்ன பண்ண சாப்பிட்டாதான் அவனுக்கு வீரியமே வரலாம். கை நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த பாவ பழக்க வழக்கத்துக்கு அவன் அடிமையாகி விட்டான். அருமையானவர்களே, டிஎன்ஏவே மாறிக்கிட்டு இருக்கா. டிஎன்ஏ என்னன்னா எல்லா பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் நிறைய பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த டிஎன்ஏவே மாறுகிற அளவுக்கு என்ன பண்ணா பாவ பழக்க வழக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பாவம் தேவனுடனான சமாதானத்தை பறித்து விடுகிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லுங்க. பாவம் தேவனுடனான சமாதானத்தை பறித்து விடுகிறது. சந்தோஷம் தருகிறவர், சமாதானம் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனா பாவத்தில் அகப்பட்டு அதிலே நரகம் போக வைக்கிறதும் பிசாசின் வேலையா இருக்கிறது. இதை மனிதர்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள்? இன்னைக்கு பாவத்தினாலே மனிதன் மடிந்து போகிறான். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு தங்குற வீட்டில் பாவம் படுத்திருக்காது. இயேசு உன் இரட்சகராய் இருக்கிறார். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்க. சகையுடைய வீடு பாவி என்று வீடாக இருந்தது. ஏன் அவன் வீடு பாவியான வீடாக இருந்தது? அவன் வட்டிக்கு கொடுத்தான், நாளத்தனையான் வாங்கினான், அதெல்லாம் நாளத்தனையா கொடுத்துட்டான்ல. கொடுத்த வட்டியும் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் தங்க வேண்டும். உங்க வீடு எது? நிரந்தரமான வீடு எது? தேவன் தங்குகிற வாசம் பண்ணுகிற இருதயமாகிய தேவாலயமாகிய வீடு. வீடை காட்டிலும் ஜப வீட்டை காட்டிலும் இது தேவாலயம். இதில் வாசம் பண்ணுகிறா. இது கூடாரம் போல இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. இது கூடாரம் போல. இந்த வாழ்க்கை என்பதே கூடாரம் போன்ற ஒரு வாழ்க்கை. பெரிய மாளிகை கட்டியிருப்பான், ஆனால் உன் இருதயம் கூடாரத்தை போல இருக்குது. திடீர்னு மரணம் வரும், அந்த கூடாரம் என்ன பண்ண அழிஞ்சிரும். நமக்காக நித்தியத்திலே கட்டின நிலையான வீடு இருக்குது. அதுதான் அலங்கார வீடு, ஆசீர்வாதமான வீடு. அந்த வீட்டை ஆண்டவன் நமக்காக கட்டி வச்சிருக்காரு. ஆனா இவன் பாவம் செய்வதற்காகவே வீடு கட்டுகிறான், பாவம் செய்வதற்காகவே லாட்ஜை கட்டுறான், பாவம் செய்வதற்காகவே மலைகளிலே போய்
ரெஸ்டாரண்ட்டை என்ன பண்ண கட்டுறான்? பாவம் செய்வதற்காகவே இவன் பல கட்டிடங்களை கட்டுகிறான். 4 செவுத்துக்குள்ள பாவம் செஞ்சிருவான். ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. தெரு தெருவுக்கு சிசிடிவி கேமரா போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் அனைத்தையும் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. பாவம் தேவனுடனான சமாதானத்தை பறித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 57 அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிப்பாருங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இந்த துன்மார்க்கன் என்பவன் யார்? பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறவன். பாவத்தில் இருந்து விடுதலையாகிற செய்தி அவனுக்கு கிடைத்தாலும் கூட அதிலிருந்து நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். வாசிக்கலாம். 57 அதிகாரம் 20-21 வசனம். ஏசாயா. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அதை அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தர் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார். சமாதானத்தை தந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பேரே பீஸ் மேக்கர். அவருக்கு பேரே சமாதானக்காரர், பீஸ் மேக்கர். அவருடைய வார்த்தை உன்னதமான வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்கு அளவில்லாத ஆனந்தத்தை தருகிற வார்த்தை. உச்சிதமான கோதுமை மணி. அவருடைய வார்த்தையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று. இன்னைக்கு பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை என்ன சொல்லுகிறார் என்றால், ஈஸியான காரியம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எல்லாம் சொல்லுங்களேன், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. சந்தோஷம் தருவாரு, சமாதானம் தருவாரு இயேசு என்ற கதாநாயகன். அல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான நடிகனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கதாபாத்திரமானவர் இயேசு கிறிஸ்து தான். நல்ல கேரக்டர் உள்ளவர் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு எல்லாமே ஆனவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தை தரித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா துன்மார்க்கம் உள்ள ஜீவியத்தில் இருக்கிறவர்களை இரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. அதுதான் உயர்ந்த வாழ்க்கை, அதுதான் பரலோக வாழ்க்கை, அதுதான் நித்திய வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா துன்மார்க்கருக்கு ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை தர மாட்டாரு. துன்மார்க்கனுக்கு ஆப்போசிட் யாருங்க? நீதிமான். நீதிமான்களுக்கு ஆண்டவர் என்னத்தை தருகிறார்? சமாதானத்தை தருகிறார். கேட்டிலிருந்து விடுவிக்கிறார். பொல்லாத பாதையிலிருந்து தப்புவிக்கிறார். மரண கன்னிகைகளுக்கு மரண கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். மரண வழிகளிலிருந்து திருப்புகிறார். இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அழிக்க பிசாசானவன் வந்தாலும் கூட அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து தேவன் இந்த மாம்சத்திலே வந்தார். அவர் நம்முடைய மாம்சத்திலே தங்குகிறார். அல்லேலூயா. ஆவியை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். பாவத்திற்கு சேலரி உண்டு, பாவத்திற்கு சேலரி உண்டு. மன அமைதி ஏன் ஒரு மனிதனுக்கு எழுந்து போகிற அளவுக்கு இருக்கிறது என்றால் பாவம் உள்ள வந்துருச்சு. மன அமைதி இல்லை. ஏன்னா அவன் சம்பளத்தை பெற்றிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் உள்ள வந்ததுனால மனசுக்கு அமைதியே கிடையாது. எங்கு பார்த்தாலும் டென்ஷனோடு போவான், எங்க பார்த்தாலும் ப்ரெஷரோடு போவான், எங்க பார்த்தாலும் மூர்க்க வெறியோடு கத்திக்கிட்டு இருப்பான். ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு குடும்ப சீர்கேடு காரணமாக இருந்தது. ஏன் நோய் வருது? ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான், பாவத்துக்கு சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கான், அதனால நோய்கள். உறவுகள் ஏன் முறிவு ஏற்படுகிறது? பாவத்துக்கு சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அதனால குடும்பம் முறிந்து போய்விட்டது. பாவத்துக்கு ஏன் சம்பளம் கிடைச்சது? ஆவிக்குரிய மரணம் வந்து விட்டது, அதனால பாவத்துக்கு சம்பளம் கிடைச்சிருச்சு. அவன் ஏன் அழிந்து போகிறான்? நித்திய அழிவு ஏன் வருகிறது? பாவத்துக்கு சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அதனால நித்திய அழிவு. இப்பயே மனம் திரும்பணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் உட்காந்து ஜெபிக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு பிரசங்கம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேனா அல்லது
சம்பளத்தை பெற்றிருக்கிறேனா? பாவத்தின் சம்பளத்தை பெற்றிருக்கிறேனா? பாவத்தின் சம்பளத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசுவிடத்திலே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய அழிவில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். இறுதியிலே பாவம் தரக்கூடிய சம்பளம், முழு சம்பளம் எது? பாவம் தரும் முழு சம்பளம் மரணம். மரணம், சாகவே சாவாய். மரணம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஆண்டு கொண்ட போது முழு உலகமும் பாவத்திலே போனது. முழு உலகத்தை ரட்சிக்க தேவ மனுஷன் வந்தார். ஆதாம் பாவம் செய்தான், முழு உலகமும் பாவத்திற்குள்ளாக போய்விட்டது. மரணத்திலிருந்து விடுவிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். இறுதியிலே பாவம் தரும் முழு சம்பளம் மரணம். இயேசு தருவது சம்பளம் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு தருவது சம்பளம் அல்ல. இயேசு தருவது சம்பளம் அல்ல, பரிசு. பரிசு, gift, gift, grace, grace. பாவம் சம்பளம். சம்பளம் என்னன்னா மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு பரிசு. பரிசுனா இது நித்திய ஜீவன். அல்லேலூயா. நம்ம ஸ்கூல்ல படிப்போம், பாவம் இஸ் ஈக்குவல் டு சம்பளம், பிராக்கெட்ல மரணம். சரி, கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க, கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு பரிசு. பரிசு எது? பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, நித்திய ஜீவன். அல்லேலூயா. சரி, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன? பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும். நிறைய நாள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒப்புரவாகிக்கிட்டே வருவோம். ஆனால் திடீர்னு ஒரு பாவம் வந்த பிறகு மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த மன அழுத்தம் எதனால வந்ததுன்னா, பாவத்தின் சம்பளத்தினால என்ன பண்ண வந்த மன அழுத்தம். இவற்றிலிருந்து விடுதலை ஆகணும். நோய் எதற்காக வந்தது? பாவத்தின் சம்பளம். அக்கிரமம் மிகுதியினால இந்த காரியம் உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும். இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டா பாவம் இராது, சாபம் இராது, நோய் இராது. உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்தித்து பெருக வேண்டும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு என்ன பண்ண இருக்க வேண்டும். கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிறவர் அவர் தான். ஆனால் அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. உன் உள்ளத்தில் கேள்வி கேட்டு என் இயேசு இதற்கு விடை தருகிறார் என்று விசுவாசித்து அதற்கு தீர்வு காண வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் உருப்படியாக உண்மையாக நடக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் விசுவாச நடை நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அதில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் நடக்கிறீங்களா அல்லது படுத்துக்கிறீங்களா? படுத்தா அவன் சுருட்டிட்டு போயிடுவான், உங்களை பாய் மாதிரி சுருட்டிட்டு போயிடுவான். படுக்காம விசுவாசத்திலே நடக்கணும், சிலுவையின் மீது நடக்கணும். இயேசு சுமந்து சென்றார், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில தேவ சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அது தேவனுடைய சமாதானமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கும் நபராக நீங்கள் இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே நித்திய காலமெல்லாம் அநேக காரியங்களை, சந்தோஷத்தை தருவார். பாவம் உங்களுக்கு சம்பளம் தரும், ஆனால் அது மரண சம்பளம். இயேசு உங்களுக்கு பரிசு தருகிறார், அது நித்திய ஜீவனும் உண்மையான சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, பாவம் உன்னை சிரிக்க வச்சிரும், பாவம் உன்னை அழுவ வச்சிரும். கிறிஸ்து உன்னை மனம் திரும்ப வைத்து நித்தியமாக சந்தோஷமாக வைப்பார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். இப்போ அப்படி எழுந்து நில்லுங்க, கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. தேவனே, பாவம் என்னை இதுவரையிலும் சிரிக்க வச்சிருச்சு, பாவம் என்னை அழுவ வச்சிருச்சு. கிறிஸ்து எனக்கு ஆண்டவரே ஜீவனாய் இருக்கிறீங்க, நித்தியமான ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறீங்க. சகலத்தையும் ஆண்டவரே உம்முடைய நன்மையினாலே எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் தருகிற சந்தோஷம், கர்த்தர் தருகிற சமாதானம் எனக்குள்ளே உண்டாகட்டும். தேவனுக்கு முழுசா உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நபராக நான் மாறணும். கிறிஸ்துடைய ஜீவியம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும். சதா காலமும் கர்த்தருக்கு உள்ளாக நான் வாழ வேண்டும். அமைதியில் பேர் சந்தோஷத்தில் நான் இருக்கணும். கர்த்தர் நித்திய காலமெல்லாம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. இந்த கேட்ட சத்தியத்திற்காக முன்பாக வந்து சகோதரி ஏஞ்சல் மார்கரெட் ஜெபம் பண்ணுவாங்க. நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பாவம் உங்களுக்கு சம்பளம் தரும், ஆனால் அது மரண சம்பளம். இயேசு உங்களுக்கு பரிசு தருகிறார், அது நித்திய ஜீவனும் உண்மையான சமாதானமுமாய் இருக்கிறது. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இணைந்து ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம். கேட்ட செய்திக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனு குலத்தை மீட்கும்படிக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர்களை பாவத்திலிருந்து நீ மீட்டெடுத்து கொண்டீரே தகப்பனே. இதோ பாவத்தை நோக்கி பாவத்திலே அப்பா விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாவருக்கும் மனம் மாறுதலை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும், அவரால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்ற வசனத்தின்படியாக இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே ஒவ்வொருவரும் நடக்கும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமாக விசேஷமாக அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா தகப்பனை பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிறார்களே, எவ்வளவோ பாவங்களை மறைமுக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனை. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுதலையாக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. பாவத்தின் சம்பளமாகி அந்த மரணத்தை யாரும் இச்சிக்காதபடிக்கு, யாரும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய உம்முடைய கிருபையினாலே கிடைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு அப்பா உம்மை நோக்கி வரத்தக்கதாக கர்த்ததாமே ஒவ்வொருடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க தகப்பனே. பாவத்தை விட்டு ஒழியக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்து வழி நடத்துங்க. இந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறதே. பாவத்தில் சாபத்தில் இருக்கிறவர்கள் அந்த பாவத்தை உம்மிடமாக அறிக்கையிட்டு விட்டுவிடக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குணநலத்தை நீ தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.